முந்தி ஒன்று செய்வாங்கட்டா யூடியூபர்ஸ் விட்ட போவாங்க. யூடியூபர்ஸ் விட்டா யூடியூபர்ஸுக்கு ஏதாவது வண்டி கூட்டி கொடுப்பாங்க. நான் 5-6 யூடியூபர்ஸ் மீட் பண்ணுவோம். தங்களையே கொண்டு போடும். அவங்களுக்கு வைஃப் கிஃப்ட் வச்சிருக்க. வைஃப் பெரிய ஃபேன். எனக்கு சென்போதுல உனக்கு கிரீன் பிரேக்கரா இது இங்க இல்லையா? வைஃப் வந்து கிளைமேட் ஒரு பிரச்சனை தானே. வாழ்ந்த கலர் தான் வைக் இருக்கு. வைஃப் இருக்கு. அவ இப்போ லண்டன் வந்து எள்ளண்டாலும் வெட்டா பிரிக்கிறதா எங்கட குடும்பம். மனசுக்கு பயத்துல ஒளிச்சு சாப்பிடுற கூட்டம் நீங்க கதைக்கிறீங்க. நல்லா தானே இருக்கு. மோசில சாப்பிட்டா நல்லா தானே இருக்கு. நல்லா தானே இருக்கு. அவன்கிட்ட கொடு. அவன் இன்னும் அதை ஃபுல்லா சாப்பிடு. சம்மரி மாடு ஏதோ ஊருக்கு நல்லபடி. எத்தனை பேர் கட்டணுண்டாங்களோ தெரியுமா இந்த கலருக்கு? எத்தனை பேர் கட்டணுண்டாங்களோ தெரியுமா? எனக்கு வந்து வாட்ச் இருக்குது. அள்ளிடா தண்ணிய. நானும் கேட்கிறேன் மச்சான். அங்க பொம்பளை இல்லையன்னு போட்டு எங்களுக்கு கட்ட வைக்கிற பொம்பளை எல்லாம் பறிச்சு கட்டிடுவீங்க. கட்டி போட்டு இங்க பெரிய வில்லன் மாதிரி நிற்பீங்க. ஏன் இங்க இருக்கிற பொம்பளை உங்களை போட்டு உலக இப்படி ஓடிடுவீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இங்க இருந்து பெரிய பௌவியம்மா வாராளோ அங்க வந்து 3 days 2 daysல எங்களை நடத்துறாள். அம்மாவுக்கு கோல் எடுக்க கூடாது, தங்கச்சிக்கு கோல் எடுக்க கூடாது. வைஃப் தான் எடுக்கிறேன். என்ன வக்கியப்பா இந்த எங்க போறான்னு தெரியாம இருக்கு இந்த வக்கைக்கு. விடியாம குளிச்சு 5 மணிக்கு கிளம்பி குளிச்சேன். வேலை செய்து போட்டு 7 மணிக்கு குளிக்கிறேன். 7 மணிக்கு குளிச்சா அப்புறம் 9 மணிக்கு குளிக்கிறேன். பாரு கருப்புங்கிறதோ அது இயற்கையா கடவுள் கொடுத்த கலர். சரியா? வெள்ளி என்றதடி அது ஒரு மெலனியும் குறைபாட்டால வந்து ஒண்ணு மாதிரி ஏன்னா அந்த இருமி டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் வந்து மெண்டல் போட்டு திருப்பி அனுப்பி விடுறாரு. இங்க பாரு கருப்பு பெரிய கதைக்காது. கருப்பான ஆக்கள் ஃபுல்லாக வைரமான ஆக்களும் ஸ்ட்ராங்கான ஆக்கள் உன்ன மாதிரி மெண்டல்களை மேலாக தான் வெள்ளையா இருக்குங்க. இப்போ நான் இப்போ வெக்கையை பெரிய காய்ச்சி சொல்லிக்கிறேன். இந்த வெக்கை ஜோதிச்சுப்பேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து டிக்டாக் செய்கிற, நீ யூடியூப் செய்கிற, நீ ஏதோ வீலோக்கு ஏதோ ஒன்று எல்லாம் செய்வேன். அப்போ உனக்கு அந்த பிரச்சனை வேற ஆடி. வீட்டுக்கு வெளியால போய் இப்போ வந்து வயல் வேலை இல்லை, வீட்டுக்கு வெளியால போயிருந்து வயல் வேலை அந்த வேலை இந்த வேலை செய்தா தாண்டி இந்த தெரியும் இந்த கடலை பற்றி மட்டும் காய்ச்சி பிடிச்சோம் நிற்காத. கல்யாணம் போக வேண்டியதான் கலர் தெரியலையே. அப்புறம் சம்மரி மாடு ஏதோ ஊருக்கு நல்லபடி. எத்தனை பேர் கட்டணுண்டாங்களோ தெரியுமா இந்த கலருக்கு? எத்தனை பேர் கட்டணுண்டாங்களோ தெரியுமா? எனக்கு வந்து வாட்ச் இருக்குது. அள்ளிடா தண்ணிய. ஒன்று வெட்டு தெரியாட்டி என்னடா நான் வெட்டுவேன், நீ மூடு தண்ணி அள்ளு. அந்த வாட்ச் பிடிச்சோம் நிக்கி. ஜே அண்ணா வாரன்னு சொன்னவன். ஆறு சிம்ராசு. அப்புறம் என்ன எனக்கு பத்தண்ணா இருக்கா? அவன் தான் வர்றான். சொல்ல இல்லை எனக்கு வாரன். ஆமா இவருக்கு சொன்னா மட்டும் ஒரு எப்படி ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து போனவர் வந்து செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதானே. ஏன் வாராரு இந்த பிரச்சனைக்கு? டிக்கெட் பிரச்சனைக்கு என்னடி வார? இந்த டிக்கெட் இருக்கு அவனுக்கு ஏதோ காணியல்வல் இருக்கான் பாக்கணுமான்றான். வேற உனக்கு என்ன திறப்புறான் போல இருக்கு. அந்த லைட்டா எனக்கு ஏதாவது எவன்டையாவது வருகலாம்னு தான் இருக்கிறான். என்னதுக்கு அப்ப வாரான்? வந்துட்டு அவனே சொல்லுவான். இப்படி ஒரு போத்துல ஒன்று கொண்டு வச்சிருக்கான். அப்படிங்கிற ஒரு போத்தலோட வருவான். என்னது இல்ல நல்லா இருக்கும். தண்ணி என்ன முதலாவது இப்ப வந்துடுவான் ஒரு 10-15 நிமிஷத்துல. தண்ணி காலில படுத்து ஒழுங்கு அங்க நின்று அள்ளிக்கிற தண்ணி. அப்படியாச்சும் குளி, அது அப்படியாச்சும் குளிச்சு கொஞ்சம் இதாவா சுத்தபத்தமா இரு. அது சரிங்க சொல்லல எனக்கு சொல்லிதான் ஸ்கைஸ்ல போய் ஏத்தி பிடிச்சோம். போன ஒரு அணி செஞ்ச டில்லாலங்கடி வேலையெல்லாம் அவனுக்கு தெரியும். மூடிட்டு சொன்ன வேலைச்சு. சரி கொஞ்சமாவது வேலையை செய்யுங்க. வேலையை செய்யா தாண்டி உடம்புக்கு நல்ல மச்சான். அப்படி ஃபுல்லா ஓகேயோ மச்சான் ஓகேயோ அப்படி இருக்குறியா? சொல்லல நான் சர்ப்ரைஸ் ஆகுறேன். இருக்கலாம் இல்லையோ? இல்ல இருங்க. எதுல வந்த நீங்கள்? மச்சான் நான் மச்சான் பஸ்ல வந்தேன். நான் புக் பண்ணி. பஸ்லயோ? ஓ மச்சான் பஸ். பேக்குகளுக்கு எல்லாம் உங்க வச்சிருங்க. லக்கேஜ் எல்லாம் மனுஷி விட்டு வச்சு. மனுஷி விட்டு வச்சாச்சு. மனுஷி விட்டாங்க. அப்ப என்னெல்லாம் மச்சான் இட் இஸ் வெரி குட் மச்சான். ஐயோ சரியான வக்க மச்சான். நீங்க அந்த ரோட் டு ரோட்டா இந்த பேர் எனக்கு என்னது ரோட்டா சிக்னல் ஜங்ஷன் திருநெல்வேலி. ஓ ஜங்ஷன். வாட் இஸ் நேம்? திருநெல்வேலி சந்தனோ? ஓ மேலே ஏதோ ஃபயர் போகுது. கரண்ட் பெயர்கள் டெலிஃபோன் பெயர்கள். அப்ப போஸ்ட் நோ அப்ப பேனரை கேக்குறான் போல. பேனர் கீழ கட்டி இருக்கு. எலெக்ஷன் இப்ப நடந்ததா? அப்ப எங்கடா அங்க இந்தியா எலெக்ஷன் தானே. அந்த சாக்கு கட்டி இருக்காங்க. அத கேக்குறாங்க. சாக்கு. அது என்னடா மச்சான்? சிக்னல்ல இருக்க மண்டை புறாக்குது. பக்கத்துல இருக்கிறவன பக்கம் அடிச்சு மூஞ்சி ஊஞ்சில உடைக்கணும் போல இருக்கு. வெயில் கூடி போட்டு மச்சான். இலங்கை நேரடி அடிக்குது சூரியன். நிப்பாட்டணும். அப்ப பக்கத்துல யாரும் நின்றாலே கட்டிச்சு குதறணும் போல இருக்குது. அப்படித்தான் இருக்குது இப்ப வெயில். அப்ப அந்த கொஞ்ச நேரம் தெரியுது 50 செகண்ட் நிக்கணும்டா ரோட்ல நிக்கணும்டா
கட்டி இருக்கு, அதுக்கு தான் சாக்கு கட்டி இருக்கு. ஓ, good, அப்ப good, உங்களோட good, அங்க மச்சான். எல்லாம் என்ன மாதிரி நான் அங்க எல்லாம் அப்படி இல்லை. கட்டுறதே இல்ல. No, no, நாங்க பைக்கில் வராது. நாங்கள் அம்பர்லா ஆ? குடை சின்ன இது அம்பர்லா மீன் குடை குடை ஆ. குடை குடை கூட மச்சான். கட்டி யா, இருக்கு. யா, அப்ப குடை. ஏதாவது வானம் போறது. அது போகும் மச்சான். அப்படி, அதுக்கு- நம்ம வேற அதுக்கேத்த மாதிரி மாதிரி கூட. தான். ஓ, அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஸ்ப்ரே அடி. ஸ்ப்ரே சென்ட் யா நோ நோ அப்ப? அது சன் சன் அது இருக்கு உங்களுக்கு தெரியாது மச்சான். இருக்கு கிழிச்சது. அப்போ வாட் இஸ் திஸ்? ஆ? இட் இஸ் நைஸ் பட் வாட்டர்மெலன். ஓ இது தர்பூசணி மச்சான். இப்ப அவனுக்கு தர்பூசணி என்ன தெரியுமா? இட் இஸ் ஃப்ரூட் Fruit. ஓகே சூப்பர். வாட்டர்மெலன். இப்ப இது என்னடா மச்சான், வீட்டுல இருக்கேக்க மண்டை கடிக்கும் சிலதுகளோட இருக்கேக்க. அப்ப இது நாங்கள் எங்கட உடம்புல குளிர்மைப்படுத்துறதுக்காக தான் இது இந்த ஓகே குளிர் கூழ் படுத்துறதுக்கு. இது கையை வெட்ட போகுது, கையை வெட்டி போடுனா அந்த அதுக்கும் காசு கொடுக்கும். கவனம் பார்த்து பார்த்து தங்கச்சி வட்டி போடும் கவனம். இது மச்சான் ஓகே ஓகே மச்சான் இது எப்படி வெட்டு சாப்பிடுங்க மச்சான். மச்சான் இது எப்படி கட்டிக்கிற இப்படிதான் கழிக்கிறார். இது மச்சான் நான் தான் வாங்கிட்டு வந்தது. இது சந்தி இருக்கு, திண்ணவெளி சந்தி. சந்தி இது எந்த காசு மச்சான், எந்த காசு உழைச்ச காசுல வாங்கிட்டு வந்தது. ஓகே மச்சான் சைட் எஃபெக்ட்ஸ் இன்வெக்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல இது சாப்பிட மச்சான், உடம்புக்கு இல்ல. மச்சான் இது வா இப்படி ஏன்னா இப்ப லண்டன்ல எப்படி சாப்பிடுறோம் நீங்க? இல்ல மச்சான் இப்படி சாப்பிடு, உடம்புக்கு நல்லா இல்லாததுக்கு நல்ல மச்சான். நொங்கு விற்கிறாங்க எல்லா இடம், நொங்கு சாப்பிடுறோம். இல்லாட்டி இந்த தர்பூசணி சாப்பிட்டா தான் சிலதுகளோட இருக்கலாம். சூப்பர் வை மச்சான் இல்ல இது சூட்டா குறை. இந்த வெயிலுக்கு மண்டை பிளந்து போயிட்டு அதான் கட்டிட்டு அப்படி அரிஸ்டோட்டல் இந்த சொந்தக்கார பிள்ளை இங்க என்னண்டா மச்சான், அந்த சொந்த வீடு இருக்குல்ல, சொந்த வீடு சின்னல படிச்சா அவங்களோட அண்ணியாக்கள் வந்தது, அது சுவிஸ்லேருந்து வந்தது. 30-40 பெரிய பெரிய கண்ட சொல்ல வந்துச்சு. சரியோ கண்ணு சாராய போத்துல அது இதெல்லாம் கொண்டு வரும். பக்கத்து வீடு அங்கே எல்லாம் இருக்கு, அங்கே சும்மா எல்லாம் வந்து போவாங்க மச்சான். வெளிநாட்டிலேருந்து வந்தால் கை வீசி கொண்டு போவாங்க. ஒரு இதுவும் இல்லை ஆக்கணாது. நீயே சொல்லு மச்சான், வெளிநாட்டிலேருந்து ஆரம்பம் வந்தால் ஏதாவது சும்மா வந்தால் இப்படி இருக்கும். கர்மம் முடிச்ச மாதிரி தானே இருப்பது. இங்கே இருந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்கல்ல. இது மச்சான் நான் தான் அதே விட்டுட்டு தண்ணி எழுகிறீங்க. இங்க இது நான் தான் மச்சான், எந்த ஆசிரியர் என்ன கிட்டத்தட்ட இது ஐயோ எத்தனை தடவை சொல்லுவீங்க உங்க காசுல வாங்கி நினைப்பேன். ஒரு படம் 100 ஒரு கிலோ 200 வரும் மச்சான். அப்படி நீ சாப்பிட்றது அப்படி 2000 வரும். நீ உண்டு சின்ன துண்டு 2000 வரும். சாப்பிட சொல்கிறேன் நான், உழைச்சி பார்த்தா தான் மச்சி தெரியும் மச்சி. ஜி நீ வெளிநாட்டில் போய் என்ன வேலை செய்கிறப்ப? அதான் இப்போ காசுகளுக்கு இப்போ இதோடெல்லாம் இங்கே மனசு விட்டு தான் இருக்கிறேன். பைஃப் விட்டு அப்போ என்னென்ன கொண்டு வந்தீங்க அப்போ இங்கே அங்கேருந்து? நிறைய மச்சான் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 லக்கேஜ் பாக்ஸ் கொண்டு வந்தீங்க கப்பல்ல வந்து கொண்டு. இன்னும் வந்து ஒன்று இருக்கா எல்லாம் பைஃப் விட்டதான். அப்போ மச்சானுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? ஓ மச்சான் உங்களுக்கு ஒரு சென்ட் போத்தில் வந்து கொண்டு. சென்ட் போத்தில் அப்படியே வாயில் அடிச்சா அது இங்கே கொண்டாந்து தானே மச்சான். நோ மச்சான் இது 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 பவர் நல்ல பவர் கூடின. அப்போ இவளுக்கு என்ன ஓ பிள்ளைக்கு ஈவினிங் டீ டைம் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எப்படி அண்ணன் பாசம் அண்ணி தருவா. வச்சு வீட்டியெல்லாம் போய் சுக்கேஜாக இருக்கும். இங்கே தான் கை வீச்சு கொண்டு வரான். என்ன செய்யற வேண்டாம் இங்கே மச்சான். அங்காள சொந்த வீட்டுக்கு அங்காள வீடு இருக்கு, நிதி வீடு இருக்கு. பிரான்ஸ்லேருந்து வந்தாங்க மச்சான். பிரான்ஸ்லேருந்து வந்து மோதிரங்கள் சங்கிலிகள் என்ன அதெல்லாம் போட்டுக்கிட்டு விட்டாங்க. அங்க போயில்லையா எங்க சுபா வீட்டை நான் போயிட்டு வா. பின்ன இவ சும்மா இருக்கு மச்சான் இல்ல நான் பைஃப் போட பைஃப் இல்ல நான் சொல்றேன் மச்சான், அண்ணா கூட்டிட்டு போறாரு. நாங்கள் மச்சி சிலதுகள் உழைச்சி சாப்பிடுவோம்டா, யாரும் தர்றாங்களேன்றதுக்காக வெட்டி வெட்டி சாப்பிட கேட்டா கொஞ்சம் எங்க உடம்புல சேரும் அந்த சாப்பாடு. இப்போ நான் சொல்றேன் கொஞ்சம் உழைச்சி சாப்பிடாதான் அதோட அருமையும் தெரியும், டேஸ்டாகவும் இருக்கும். இல்லை நான் குறைக்காம சொல்றேன், இந்த சிலதுகள் இருக்கடா வெறுங்கையோட வந்து ஆறாவது வெட்டி தந்தா சாப்பிட்டு போட்டு திருப்பவும் வெளிநாட்டிலேருந்து வருதுகள் ஒன்று ஒன்று கோதாலும் தெரியாமல் இருக்கு. இங்கே ஒன்று செய்யாங்கட்டா யூடியூபர்ஸ் விட்ட போவாங்க. யூடியூபர்ஸ் விட்டா யூடியூபர்ஸுக்கு ஏதாவது வண்டி கூட்டி கொடுப்பாங்க. நான் 5-6 யூடியூபர்ஸ் மீட் பண்ணணும் தங்களையே போடு. அவங்களுக்கு வைஃப் கிஃப்ட் வச்சிருக்கேன். வைஃப் பெரிய ஃபேன். வைஃப் வந்து கிளைமேட் ஒரு பிரச்சனை தானே, வாழ்ந்த கலர் தான் வைக் இருக்கு. வைஃப் இருக்கும் அவ இப்போ லண்டன் வந்து அவ ஏசி தான் வேணுமா. அவ வந்து இப்போ 3 இயர்ஸ் அண்ணி வந்து 3 இயர்ஸ் வந்து வேற ஒன்றும் கொன்று இல்லை, அது ஒன்றும் கொன்று இல்லை. கைவீசிக்கு வந்து இதுக்கு வர நாம் வர கொழும்புல இருந்து கயசா பிடிச்சி கொண்டு எத்தி கொண்டு வரணும். மச்சான் நைஸ். நைஸ் நல்லா தானே இருக்கும். ஒரு சில சாப்பிட்டா நல்லா தானே இருக்கு.
அவன்கிட்ட கொடு அவன் இன்னும் அதை ஃபுல்லா சாப்பிடு. நைஸ் மச்சான். நல்லா தாண்டா இருக்கு மேடம். நல்லா சாப்பிடு. அது மச்சான் ஆட்டையும் காசுல சாப்பிட வைக்க வேற லெவலா இருக்கு மேடம். அதுவும் வெளிநாட்டுல இருந்து வந்து காசு சாப்பிட என்னத்துக்கு போனது ரெண்டு தெரியாது. இருக்கிற சூட்கேஸ் ஃபுல்லா வீட்டை கொண்டே வச்சு போட்டு கையாடி கொண்டு வருது செஞ்சு சாப்பிடுறது. எனக்கு மச்சான் வைஃப்ட பெர்மிஷன் இல்லாம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு சென் போதுல உனக்கு கிரீன் பிரேக்கரா இது இங்க இல்லையா மச்சான்? என்னண்டா எங்களோட வீடு பார்த்தனே தானே. ஓ மச்சான். அது இந்த மழை வந்து இல்ல நிறைய இது சிக்கல் எல்லாம் வந்துச்சுல போனோம். இது பெருசம் அந்த ஏதோ புயல் அந்த மச்சான் அரவாசி ஓடுல காணும் இல்ல. இதான சீனா தான் நீங்க அரவாசி ஓடுல காணும் இல்ல. பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும். என்னோட ஒரு 3 லட்சம் இருக்குடா. இருக்கு. இன்னும் ஒரு 6 லட்சம் வேணும். நீ தந்தியண்டா செஞ்சு போட்டு இதண்டி இல்ல மச்சான். நோ மச்சான். 3 lakhs கஷ்டம் மச்சான். வைஃப் பிரதர் நான் கூப்பிட்டுட்டேன், லண்டனுக்கு கூப்பிட்டுட்டேன். எனக்கு வந்து சரியா உருகிட்டேன் மச்சான். சொன்னேன் கொஞ்சம் உருகிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஓட்டா மாத்துவோம். அதுக்கு நெக்ஸ்ட் டைம் பெயிண்ட் அடிப்போம். அப்ப தர மாட்டேன். இல்ல மச்சான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மச்சான் கஷ்டம் மச்சான். கஷ்டம் என்ன? இந்த இதையும் எடுத்து கூட அந்த மெட்டீரியல் எடுத்து கொடு. அதையும் கொண்டு போடா. எப்பவுமே தரட்டும். வைஃபுக்கு குசனிக்கு இருக்க எடுத்து அடுத்து தர்பூசணி. நீங்க வரீங்க சூப்பர். கொடுத்து விட போ. எப்ப படிக்கிற? நான் எப்படியும் ஒரு 3 வீக் நிப்பேன். 3 வீக் நிப்பீங்க. வைஃப் வருவாங்க. வெயில் கொஞ்சம் குறைஞ்சா பிறகு நாங்கள் வைஃப் அண்ணி கூட்டிட்டு வரோம். சரி ஓகே. வேற வலிக்கிறேன். வேற முழுசு ஏதோ இருக்கு உள்ளுக்கு குஜனிக்கா இருக்கடா. எடுத்துக்கொண்டு போ, கவி கொண்டு போ. நான் கேட்கிறேன் மச்சான். அங்க பொம்பளை இல்லைன்னு போட்டு எங்களுக்கு கட்ட வைக்கிற பொம்பளை எல்லாம் பறிச்சு கட்டிடுவீங்க. கட்டி போட்டு நீங்க பெரிய வில்லன் மாதிரி நிப்பீங்க. இங்க இருக்கிற பொம்பளை உங்களை போட்டு இப்படி ஓடிடுவீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இங்க இருந்து பெரிய பௌவியம்மா வாராள அங்க வந்து 3 days 2 daysல எங்களை நடத்துறாள். அம்மாவுக்கு கோல் எடுக்க கூடாது, தங்கச்சிக்கு கோல் எடுக்க கூடாது. வைஃப் தான் எடுக்கிறேன். தர்பூசணிக்கு வெயிட் பண்றாளாக கொண்டே கொடு. இல்ல மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான். முதல் ஃபர்ஸ்ட் ரிங்லயே ஆன்சர் பண்ணிடுவோம். வைஃப் ஆன்சர் பண்ணுவோம். வந்து மச்சான் நான் அம்மாவுக்கு கோல் எடுக்க கூடாது, தங்கச்சிக்கு கோல் எடுக்க கூடாது, எந்த ஃபேமிலிக்கு காசு அனுப்ப கூடாது. எப்படி மச்சான்? மச்சான் அவளை அடிச்சுட்டாள் மச்சான். தர்பூசணி அதுல இன்னொன்று இருக்கு. மற்றது கட்டி தாரீங்களோ? இல்ல கவி கொண்டு போ. அதுல சரி மச்சான். நம்ம அடிச்சுட்டாள் மச்சான். கோல் பா அதை எடுத்தா அவன் திருப்பி வர்றதுக்குள்ள அதை எடுத்தா. எப்படி அண்ணன் கூட அண்ணா என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப உனக்கு ஏதாவது கொண்டு வந்தா அவன் நல்லவன், கொண்டு வரல தள்ளாட்டி நல்லவன் இல்ல. அப்படி இல்லையாமா, அப்படி இல்ல. நீங்க கொண்டு வந்தாலும் தர தேவையில்லை. எப்படி நோம்பல எடுத்துட்டு போறான் பாத்தியா? மனசுக்கு 2 ரூபாண்ட வாட்டர்மெலன் எடுத்து சாப்பிட்டது ஒரு குத்தமாடா? 80 ரூபா ஒரு கிலோ 150 ரூபா வரும். உங்களுக்கு அதான் உழைச்சு நீங்க உங்களுக்கு இருந்தா தான் தெரியும். 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபாய் எல்லாம் உழைச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண செய்ததுல என்ன ஒரு தங்கச்சி விட்டா வரான், ஒரு மச்சான் விட்டா வரான், கை வீசி கொண்டு வரான். இடக்கமண்டது இல்லாம கை வீசி கொண்டு வரான். இவனுக்கு சப்போர்ட் பிடிச்சோ நிக்கிறேன். என்ன இருந்தாலும் இந்த கூட பிறந்த சகோதரன். அதனாலதான் சொல்றேன். உண்ட தங்கச்சி தம்பி வர எப்படி முக்கியமா அது மாதிரிதான் எனக்கு. ஐயோ அதுகள் இங்க இருந்தாலும் எள்ளண்டாலும் விட்டா பிரிக்கிறது தான் எங்கட குடும்பம். மனசுக்கு பயத்துல ஒளிச்சு சாப்பிடுற கூட்டம் நீங்க கதைக்கிறீங்க. எனக்கு உண்ட கொண்ட வந்துருப்பான் தெரிஞ்சுன்னா அதுல எல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். அவன் உள்ளுக்கு என்ன எடுத்துட்டு போறானோ தெரியா. வெளிநாட்டுல இருந்து வந்தாதான் மிச்சம் என்ன எடுத்துட்டு போறானோ தெரியா. போ உன்னோட கதைச்சிட்டு இருக்கல இதுல நுழம்பா வர கிடக்கு. உள்ள பேசிய போட்டு காட்டு. நான் கரம்பில நான் காட்டுறேன். அப்புறம் வந்து கட்டுவே நீ கட்டாம அவனை சொல்லி இங்கால பக்கம் வந்தா பேசிக்கால எறிஞ்சும் கலப்பனண்டு. போன முறை வந்து போட்டு வேசிவில ஏற்றி போட்டு போன முறை வந்து அதுவும் நான் தான் கட்டினேன். பாரதி இங்க இருந்து எடுத்து கொண்டு போறது பெண்ணு வெளிநாடு போட்டு பெண்ணுக்கு திக்கு வேற காட்டி பிடிச்சா நிற்கிறான்.